புதுக்கோட்டை அறந்தாங்கி வெட்டிவயல் கிராமம் கருங்குடி. இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஜும்மா பள்ளிவாசல் திறக்கப்பட்டுச்சுங்க. இதுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாரும் தங்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பழம், பூ, மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தலையில் சுமந்துக்கிட்டு வந்து அவர்கள் வந்து நாங்கள் மாமன் மச்சானாக இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கொடுத்ததை பார்க்குறப்போ உண்மையிலேயே கண்கள் கலங்கிடுச்சு. அந்த அளவு இந்து முஸ்லீம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். எல்லாருமே வந்து இங்கே உள்ளவங்களாம் யார், இப்போ முஸ்லீம்களாக இருக்கிறவங்களே யாருங்க, கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்களாம் யார், எல்லாம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மாமன் மச்சான்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த நாட்டில் நான் இந்த வர்ணாசிரம கொடுமையை எதிர்த்து தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான முடிவை எடுத்தாங்க. எல்லாரும் குர்ஆனை படிச்சுட்டுலாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஜும்மா பள்ளிவாசலுக்காக வராங்க பாருங்கள், மேலதாளங்களோட அவர்கள் வந்து வரதை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வட மாநிலங்களை பார்க்குறோம், தென் மாநிலங்களையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வட மாநிலத்தில் உள்ள சங்கிகள் பார்க்கணும், தென் மாநிலத்தில் உள்ள சங்கிகளை பார்க்கணும். உண்மையிலே ராஜா, ராஜா, அண்ணாமலை இது போன்ற ஆட்கள்லாம் வந்து எப்படியாவது இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணோண்டு பிளான் பண்ணி செயல்பட்டுருக்காங்க இல்லையா, இந்த பிஜேபி ஆட்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒன்று பாருங்கள், ஏதோ தங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வருவோம், அது மாதிரி அவர்கள் வந்து அங்கேருந்து வராங்க. இதை வந்து பார்த்துட்டு அந்த கிராமத்து முஸ்லீம்கள் வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க. இதுதான் வந்து இந்த நம்ம நாட்டுக்கு வேணுங்க. எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்படி இருந்தால் தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தொழிலில் வந்து ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். முஸ்லீம்களும் சரி, இந்துக்களும் சரி, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த நாடு வந்து சுபிட்சமாகும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். அதற்கு ஊர் விளைக்கும் விதமாக இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து இந்த பிஜேபி குரூப் வந்து நம்மளெல்லாம் பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம வந்து வீழ்ந்து விடக்கூடாது. இது வந்து வட மாநிலங்களுக்கு போகணும். வட மாநிலத்தவர்கள் இதெல்லாம் பார்க்கணும். நாம் வந்து இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, இவர்கள் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழகம்தான் பொருளாதாரத்தில் மிக டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, இங்கே வந்து எந்த ஒரு மத கலவரங்களும் நடக்கிறதில்ல. அதுதான் முக்கியமான காரணம்.